பழைய பாவங்கள், பழைய சுபாவங்களை பிசாசு கட்டாயமா கொண்டு வருவான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய சிந்தனை அங்க போகும். ஆனா எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் பயந்திருக்கணும். இல்ல எனக்கு அந்த சிந்தனை வந்தாலும் என் வாழ்க்கைய அதுக்குள்ள கொண்டு போக மாட்டேன். அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது என்கிறதுல நான் தீர்மானித்திருக்கிறேன். ராஜா கையெழுத்து போட்டிருக்கிறார், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். ராஜாவுடைய போஜனத்தை அது ஒருவேளை ரொம்ப வலுவான போஜனமா இருக்கலாம், என்ன மயக்குகிற போஜனமா இருக்கலாம். ஆனா நான் அந்த போஜனத்தை நான் சாப்பிட கூடாது என்பதுல நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அதனால அங்க இருந்த பாவம் கர்த்தருக்குள்ள வரும்பொழுது தொடராது. என்ன அங்க நான் செய்து கொண்டிருந்த பாவம் என் வாழ்க்கையில தொடர்ந்து செய்து கொண்டே என்னால இருக்க முடியாது. ஏனென்றால் நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடியால் என்னுடைய கைகள் சிலுவையிலே அறைந்திருக்கிறது. பாவம் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது என்னால் வெளியே வர முடியாது. ஏனென்றால் என்னுடைய கைகள் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவம் முன்னாடி இருக்கும் பொழுது நான் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னால் அதிலிருந்து வெளியில வந்து அதை எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதையே தாண்டி நான் அதை செய்யறேன் அப்படின்னா என் தீர்மானத்துல நான் உறுதியா நிக்கலன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு காட்டின பாதையில என்ன வந்தாலும் எது நடந்தாலும் செத்தே போனாலும் நான் நிற்பேன் என்கிற தீர்மானத்துல என்னால உறுதியா நிற்கல, நான் நிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் உணர்வடைவீர்களானா, இன்றைக்கு நீங்கள் உணர்வடைவீர்களானா ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார்.